புதிய தலைமுறையின் புதிய விடியலில் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டெல்லியில் சிஏஏ விவகாரத்தில் நடைபெற்ற மோதல்களில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13ஆக உயர்வு. வன்முறையை தடுப்பது தொடர்பாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் நள்ளிரவில் ஆய்வு. 2 நாள் பயணத்தை முடித்துக் கொண்டு அமெரிக்கா புறப்பட்டார் அதிபர் டிரம்ப். குடியரசுத் தலைவர் மாளிகையில் அளிக்கப்பட்ட விருந்தில் AR ரஹ்மான் உள்ளிட்ட பிரபலங்கள் பங்கேற்பு. குடியுரிமை சட்ட திருத்தம் இந்தியாவின் உள்நாட்டு விவகாரம் என டிரம்ப் பேட்டி. மோடி மத சுதந்திரத்திற்கு ஆதரவாக இருப்பதாகவும் கருத்து. டிரம்புடன் வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக முக்கியமான பேச்சுவார்த்தை நடத்தியதாக பிரதமர் நரேந்திர மோடி தகவல். விரைவில் நல்ல முடிவு எட்டப்படும் என்றும் பேட்டி. பீகாரில் NRCயை நடைமுறைப்படுத்த மாட்டோம். பாஜக ஆதரவுடன் ஆட்சி நடத்தும் நிதிஷ்குமார் தலைமையிலான அரசு தீர்மானம். மாநிலங்களவை எம்பிக்கள் திருச்சி சிவா, TK ரங்கராஜன், சசிகலா புஷ்பா உள்ளிட்ட 6 பேரின் பதவிக்காலம் ஏப்ரல் மாதம் நிறைவு. காலியாகும் இடங்களுக்கான தேர்தல் மார்ச் 26ஆம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. கொரோனா வைரஸ் பாதிப்புகள் மே மாதத்திற்குள் கட்டுக்குள் வராவிட்டால் ஒலிம்பிக் போட்டிகள் ரத்தாக வாய்ப்பு. சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி உறுப்பினர் தகவல். இந்தியாவில் 2 நாள் சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு அமெரிக்க அதிபர் டிரம்ப் அமெரிக்கா புறப்பட்டுச் சென்றார். அவரை பிரதமர் நரேந்திர மோடி வழியனுப்பி வைத்தார். இந்தியாவில் 2 நாள் சுற்றுப்பயணத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் நேற்று இரவு விருந்து அளிக்கப்பட்டது. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், அவரது மனைவி சவிதா கோவிந்த் இருவரும் விருந்தினர்களை அன்புடன் வரவேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் மோடி, மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா, அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், ஹர்தீப் சிங் பூரி, கர்நாடக முதல்வர் எடியூரப்பா உள்ளிட்ட சில மாநில முதல்வர்களும், இசையமைப்பாளர் AR ரஹ்மான் உள்ளிட்ட பிரபலங்களும் கலந்து கொண்டனர். Ladies and gentlemen, good evening. I wish the American people everlasting peace and prosperity, and I wish our friendship ever greater warmth and affection. Thank you. Interesting that I feel so comfortable being with you, Mr. President, and my dear friend, the Prime Minister. We had such a tremendous 2 days. And I'm not even including the 18 hours that we flew. And that wasn't even bad because I was coming to a place. Thank you very much. It's a great honor. Thank you. எலுமிச்சை மற்றும் கொத்தமல்லி கலந்த சூப், ஸ்பினாச் கீரையுடன் வறுக்கப்பட்ட உருளைக்கிழங்கு, தம் குச்சி மட்டர், வெஜ் பிரியாணி, நான், தந்தூர், மிசி ரொட்டி, புதினா ரைத்தா, வெனிலா ஐஸ்கிரீமுடன் சேர்க்கப்பட்ட ஆப்பிள் பை, பழங்கள், பல்வேறு வகையான காஃபி ஆகியவை சைவ விருந்தில் பரிமாறப்பட்டன. அசைவ விருந்தில் வறுக்கப்பட்ட காரமான சால்மோன் மீன், இளம் ஆட்டுக்கறி பிரியாணி ஆகியவை பரிமாறப்பட்டன. விருந்து முடிந்ததும் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இருந்து புறப்பட்ட அதிபர் டிரம்பை பிரதமர் மோடி ஆறத் தழுவி வழியனுப்பி வைத்தார். இதனையடுத்து விமான நிலையம் சென்ற டிரம்ப் தனது ஏர்போர்ஸ் 1 விமானம் மூலம் வாஷிங்டன் புறப்பட்டுச் சென்றார். இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அமெரிக்க அதிபர் டிரம்பிற்கு பிரதமர் நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டார். இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டிருக்கும் அவர், இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் வகையில் இருவரும் விரிவாக ஆலோசனை மேற்கொண்டதாகவும், டிரம்பின் பயணம் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.
இந்த சுற்றுப்பயணத்தில் இருவரும் இந்தியாவின் பன்முக கலாச்சாரத்தையும் விருந்தோம்பலையும் கண்டு மகிழ்ந்திருப்பார்கள் என தான் நம்புவதாகவும் பிரதமர் மோடி அதில் கூறியிருக்கிறார். மற்றொரு ட்வீட்டில் டிரம்பின் மகள் இவாங்கா மற்றும் அவருடைய கணவர் ஜெரேட் குஷ்னரை குறிப்பிட்டு விரைவில் இருவரும் மீண்டும் இந்தியாவிற்கு வருவார்கள் என நம்புவதாக தெரிவித்துள்ளார். குடியுரிமை சட்டத்திருத்தம் குறித்து பிரதமர் மோடியிடம் பேசவில்லை என அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்திய அரசு மக்களின் நன்மைக்காகவே முடிவெடுக்கும் என நம்புவதாகவும் டிரம்ப் குறிப்பிட்டார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது 2 நாள் பயணம் குறித்து டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது இந்திய பயணம் மிகச் சிறப்பாக இருந்ததாக தெரிவித்தார். செய்தியாளர்களின் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் தலிபான் பயங்கரவாதிகள் குறித்த கேள்விக்கு அது தொடர்பாக பிரதமர் மோடியிடம் பேசியதாகவும் விரைவில் தீர்வு எட்டப்படும் என நம்புவதாக தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து குடியுரிமை திருத்தச் சட்டம் குறித்து ட்ரம்பிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அது குறித்து பிரதமரிடம் பேசவில்லை என கூறிய அவர் இந்திய நாடு அவர்களது மக்களுக்கு நன்மைதான் செய்யும் என குறிப்பிட்டார். எனினும் மத சுதந்திரம் குறித்து பிரதமருடன் பேசியதாக அவர் குறிப்பிட்டார். We did talk about religious freedom, and I will say that the Prime Minister was incredible on what he told me. He wants people to have religious freedom, and very strongly. And he said that in India they have worked very hard to have great and open religious freedom. And if you look back and look at what's going on relative to other places especially, but they have really worked hard on religious freedom. I asked that question in front of a very large group of people today, and he talked about it. We talked about it for a long time, and I really believe that's what he wants. As far as the individual attack, I heard about it, but I didn't discuss that with him. That's up to India. I don't want to discuss that. I want to leave that to India, and hopefully they're going to make the right decision for the people. That's really up to India. இந்தியா பாகிஸ்தான் ஆகிய 2 நாடுகளுடன் நல்ல உறவு இருப்பதால் காஷ்மீர் விவகாரத்தில் பேச்சுவார்த்தை நடத்த தயார் என பிரதமர் மோடியிடம் கூறியதாக செய்தியாளர் சந்திப்பின் போது ட்ரம்ப் தெரிவித்தார். And I said I'll help, I'll do whatever I have to do if I can do that, because my relationship with both gentlemen is so good. But there has been difficulty in Pakistan, and we're seeing what we can do about it. Anything I can do to mediate, anything I can do to help, I would do. They're working on Kashmir. Kashmir has been a thorn in a lot of people's sides for a long time. And there are 2 sides to every story, but they've been working on that very hard. We discussed it at great length, terrorism, and I think we have some very good ideas. He's very, very strongly against terrorism. இன்னும் 50 முதல் 100 ஆண்டுகளில் உலகளவில் இந்தியா அசைக்க முடியாத நாடாக உருவாகும் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்தியாவிற்கு மிகச் சிறப்பான எதிர்காலம் இருப்பதாகவும் அவர் கூறினார். உச்சநீதிமன்றத்தில் பணியாற்றும் 6 நீதிபதிகள் பன்றிக் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிமன்ற பணியாளர்களுக்கு தடுப்பூசி போடப்பட வேண்டும் என்று தலைமை நீதிபதி பாப்டே தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளான சதானந்த கவுடா, இந்திரா பானர்ஜி, நாகேஸ்வர ராவ், போபண்ணா, ஹேமந்த் குப்தா, ஹரிகேஷ் ராவ் ஆகிய 6 நீதிபதிகளும் ஒரே நேரத்தில் பன்றிக் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சில ஊழியர்களும் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. இது தொடர்பாக நீதிபதி சந்திரசூட் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்களிடம் கூறினார். தலைமை நீதிபதி எஸ்.ஏ. பாப்டே நீதிபதிகளுடன் பின்னர் பார் கவுன்சில் உறுப்பினர்களுடனும் தனித்தனியாக ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது வழக்கறிஞர்களுக்கும் நீதிமன்ற பணியாளர்களுக்கும் தடுப்பு மருந்துகள் வழங்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். இதற்கிடையே நோய் தொற்று ஏற்படாமல் இருப்பதற்காக சில நீதிபதிகள் முகக்கவசம் அணிந்து பணியாற்றி வருகின்றனர். பாக்கெட்களில் அடைக்கப்படாத இனிப்புகளை விற்பனை செய்யும் போது அதன் தயாரிப்பு மற்றும் காலாவதி தேதிகளை குறிப்பிட வேண்டும் என இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையமான FSSAI தெரிவித்துள்ளது. வரும் ஜூன் மாதத்திற்கு பிறகு இந்த முறை கட்டாயமாக்கப்படும் என ஆணையம் தெரிவித்துள்ளது. கடைகளில் திறந்த வெளியில் விற்கப்படும் இனிப்புகள் தரமான உணவுதானா என்பதை உறுதி செய்யவும் அதன் தயாரிப்பு மற்றும் காலாவதி தேதியையும் குறிப்பிட வேண்டும் என ஆணையம் வலியுறுத்தியுள்ளது. இது நடைமுறைப்படுத்தப்படுகிறதா என்பதை அந்தந்த மாநில உணவு பாதுகாப்பு ஆணையர் உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிலிருந்து ஹஜ் பயணம் மேற்கொள்ள விண்ணப்பம் செய்தவர்கள் அனைவருக்கும் அனுமதி அளிக்க கோரி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்.
தமிழ்நாட்டிலிருந்து ஹஜ் பயணம் மேற்கொள்ள விண்ணப்பித்தவர்கள் அனைவருக்கும் அனுமதி அளிக்க கோரி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதியிருக்கும் கடிதத்தில் தமிழகத்திலிருந்து 3736 பேர் மட்டுமே ஹஜ் பயணம் மேற்கொள்ள இந்திய ஹஜ் கமிட்டி அனுமதி வழங்கியிருக்கிறது என்று சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் 2020ஆம் ஆண்டு ஹஜ் பயணம் மேற்கொள்வதற்காக தமிழகத்திலிருந்து 7 குழந்தைகள் உட்பட 6028 பேர் விண்ணப்பித்திருப்பதாக தெரிவித்துள்ளார். பல மாநிலங்களில் ஹஜ் பயணம் அனுமதிக்கப்பட்ட அளவை விட குறைவான மக்களை விண்ணப்பித்துள்ள நிலையில் மீதமுள்ள இடங்களை தமிழகத்திலிருந்து விண்ணப்பித்தவர்களுக்கு வழங்க மத்திய சிறுபான்மையின விவகாரங்கள் துறைக்கு அறிவுறுத்துமாறு முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்ட கர்நாடகாவை அனுமதிக்கக்கூடாது என காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது. டெல்லியில் நடைபெற்ற காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 5வது கூட்டத்தில் தமிழக அரசு சார்பில் பொதுப்பணித்துறை முதன்மை செயலாளர் மணிவாசன் பங்கேற்றார். அப்போது காவிரியின் குறுக்கே கர்நாடகா மேகதாது அணை கட்டக்கூடாது என வலியுறுத்தப்பட்டதாக தெரிகிறது. இதனிடையே தொழில்நுட்ப விவகாரங்கள் குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாகவும் அடுத்த கூட்டம் விரைவில் நடைபெறும் என்றும் மத்திய நீர்வள ஆணையம் தெரிவித்துள்ளது. ரேஷன் கடைகளில் துவரம் பருப்பு, பாமாயில் வழங்கும் திட்டத்தை மேலும் ஓராண்டிற்கு நீட்டித்து தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது. சிறப்பு பொது விநியோக திட்டத்தின் மூலமாக துவரம் பருப்பு, பாமாயில் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த திட்டத்திற்கான கால அவகாசம் இந்த மாதம் 29ஆம் தேதியுடன் நிறைவு பெறுகிறது. தற்போது அந்த திட்டத்தை மேலும் ஓராண்டிற்கு நீட்டிப்பு செய்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. இதன் மூலமாக துவரம் பருப்பு, பாமாயில் ஆகியவற்றை குடும்ப அட்டைதாரர்கள் மேலும் ஓராண்டிற்கு பெற்றுக் கொள்ளலாம் என்றும் இதனால் வெளிச்சந்தைகளில் பருப்பு, எண்ணெய் விலை உயர்வை கட்டுப்படுத்தப்படும் என்றும் தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. நீட் தேர்வு முறைகேடு விவகாரம் தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்துள்ளனர். 2018ஆம் ஆண்டு நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற தனுஷ் என்ற மாணவர் சென்னை மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்துள்ளார். பீகாரில் உள்ள மையத்தில் ஹிந்தி மொழியில் தேர்வெழுதிய தனுஷுக்கு ஹிந்தி தெரியவில்லை என கூறப்படுகிறது. இது தொடர்பாக கல்லூரி முதல்வர் அளித்த புகார் வழக்கு பதிவு செய்த சிபிசிஐடி காவல்துறையினர் தனுஷ் மற்றும் அவரின் தந்தையிடம் விசாரணை நடத்தினர். பிரபல கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் காஞ்சிபுரத்தில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களுடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தார். வல்லம் ஊராட்சி தொடக்கப்பள்ளியில் மாணவர்களின் திறனை மேம்படுத்தும் விதமாக தனியார் நிறுவனம் சார்பாக விளையாட்டு பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. இதனை பார்வையிட வந்த சச்சின் டெண்டுல்கர் அங்குள்ள மாணவ மாணவிகளுடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தார். அவரை வரவேற்கும் விதமாக வெல்கம் சச்சின் என்ற பதாகைகளை ஏந்தி மாணவர்கள் உற்சாக வரவேற்பு தந்தார்கள். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு தொடர்பான விசாரணைக்கு நேரில் ஆஜராவதில் இருந்து விலக்களிக்குமாறு நடிகர் ரஜினிகாந்த் விடுத்த கோரிக்கையை ஆணையம் ஏற்றுக்கொண்டுள்ளதாக அவரது தரப்பு வழக்கறிஞர்கள் தெரிவித்தனர். அதே நேரத்தில் ஒருமுறை மட்டுமே விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக ஆணைய தரப்பு வழக்கறிஞர்கள் கூறினர். 2018ஆம் ஆண்டு தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடியவர்கள் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 13 பேர் கொல்லப்பட்டனர். இதுகுறித்து விசாரணை நடத்துவதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டது. இந்த நிலையில் துப்பாக்கிச் சூட்டில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறிவிட்டு செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் ரஜினிகாந்த் போராட்டத்தின் போது நிகழ்ந்த வன்முறைக்கு சமூக விரோதிகளே காரணம் என்று கூறினார். அது தொடர்பாக இன்று நேரில் ஆஜராகி விளக்கமளிக்கும்படி ரஜினிகாந்துக்கு விசாரணை ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியது. ஆனால் எழுத்துப்பூர்வமாக விளக்கமளிக்க அனுமதிக்கும்படி ஆணையத்துக்கு ரஜினிகாந்த் கடிதம் எழுதியிருந்தார். அதற்கு அனுமதி தரப்பட்டதை அடுத்து ரஜினிகாந்தின் விளக்கத்தை அவரது வழக்கறிஞர்கள் ஆணையத்திடம் சமர்ப்பித்தனர். அவர்களிடம் ரஜினிகாந்துக்கான கேள்விகளை ஆணையம் கொடுத்துள்ளது. சீலிடப்பட்ட கவரில் வைத்து கேள்விகள் வழங்கப்பட்டுள்ளன. அவற்றுக்கு ரஜினிகாந்த் எழுத்துப்பூர்வமாக பதில் அளிக்க உள்ளார். அதில் திருப்தி இல்லை என்றால் ரஜினிகாந்த் நேரில் ஆஜராக வேண்டும் என ஆணையம் தெரிவித்துள்ளது. மனு அலோவ் பண்ணி கொஸ்டினர் கொடுத்துருக்காங்க, சீல்டு கவரில் கொடுத்துருக்காங்க. அந்த சீல்டு கவரை வந்து அவர் பார்த்துட்டு அதில் இருக்க கேள்விகளுக்கு பிரமாண கொடுப்பார், அஃபிடவிட்டாக கொடுப்பார். அந்த மாதிரிலாம் ஒன்றுமே மனுவில் சொல்லவே இல்லை சார். ரசிகர்கள் வருவாங்க, அது மாதிரிலாம் சொல்லவே இல்லை. மனுவில் வந்து பப்ளிக் இன்கன்வீனியன்ஸு அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ப்ரேயர் கமிட்மெண்ட்ஸ்னு சொல்லியிருந்தாங்க. ரஜினிகாந்த் நேரில் ஆஜராவதிலிருந்து இன்று மட்டுமே விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் மீண்டும் அவருக்கு சம்மன் அனுப்பப்படும் என்றும் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு குறித்து விசாரணை நடத்தி வரும் ஆணையத்தின் வழக்கறிஞர் வடிவேல் முருகன் தெரிவித்துள்ளார்.
அவர் வருவதால் பொதுமக்களுக்கு சிரமம் ஏற்படும் அப்படிங்கிறத இந்த ஆணையம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவர் ஏற்கனவே தன்னுடைய சினிமா ஷூட்டிங் சம்பந்தமாக கமிட் ஆகியிருக்கிறதாக அந்த அஃபிடவிட்டில் சொல்லியிருந்தால இன்று மட்டும் அவர் ஆஜராவதற்கு விலக்களிக்கப்பட்டிருக்கிறது. ஆமாம், மீண்டும் அவருக்கு சம்மன் அனுப்பப்படும் என்று சொல்லியிருக்கிறோம். அன்று அவர் ஆஜராவதற்கு என்று அனுப்பப்படுங்கிற தேதியில் நாங்கள் அனுப்புவோம். அன்றைக்கு அவர் ஆஜராவதற்கு கேட்டுக்கொள்ளப்படுவார். அவர் நிச்சயமாக வருவார் என்று எதிர்பார்க்கிறோம். ஏன்னா அவர் சமுதாயத்தில் பொறுப்புள்ள ஒரு மனிதர், அவருடைய சமூக பொறுப்பு அதிகம் உள்ளவர், சட்டத்தை மதிப்பவர். நடிகர் ரஜினிகாந்தின் விளக்கம் ஆணையத்தை திருப்திப்படுத்துமா என்பதை அவர் எழுத்துப்பூர்வமாக பதிலளித்த பின்னரே தெரியவரும். முன்பதிவு செய்யப்பட்ட ரயில் டிக்கெட்டுகளை ரத்து செய்ததன் மூலமாக இந்திய ரயில்வே 9,000 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளது. இதில் ரத்து செய்யப்படாத காத்திருப்போரின் டிக்கெட்டுகளும் அடங்கும். 2017ஆம் ஆண்டு முதல் நடப்பாண்டு ஜனவரி மாதம் வரையிலான காலகட்டங்களில் இந்த தொகை வசூலானதாக தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலமாக கிடைக்கப்பெற்றுள்ளது. தங்களின் டிக்கெட்டுகளை ரத்து செய்யாமல் காத்திருப்போர் பட்டியலில் இருந்த 9.5 கோடி பேரிடமிருந்து 4,335 கோடி ரூபாய் தொகையை இந்திய ரயில்வே வசூலித்திருக்கிறது. முன்பதிவு ரத்து செய்யப்பட்டதில் இருந்து 4,684 கோடி ரூபாய் வசூலித்திருக்கிறது. அமெரிக்கா, இந்தியா இடையே 21,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள ராணுவ ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன என அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பு டெல்லியில் உள்ள ஐதராபாத் இல்லத்தில் நடைபெற்றது. முதலில் அமெரிக்க அதிபர் டிரம்பும் பிரதமர் மோடியும் தனியே பேச்சு நடத்தினர். அப்போது வர்த்தகம், ராணுவம் உள்ளிட்ட பல்வேறு துறை விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். இதைத் தொடர்ந்து இரு நாட்டு அதிகாரிகள் குழு அளவிலான பேச்சு நடத்தப்பட்டது. இந்த பேச்சின் நிறைவில் இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே சுகாதாரத்துறையில் சிகிச்சை, மருத்துவ பொருட்கள் ஆகியன தொடர்பாகவும் LNG விநியோக உட்கட்டமைப்பை வலுப்படுத்துவது என மொத்தம் 3 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இரு தலைவர்களுக்கு முன்னிலையில் கையெழுத்தாயின. மேலும் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்தும் வகையில் 21,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தமும் இறுதி செய்யப்பட்டது. இதன்படி அமெரிக்காவின் அப்பாச்சி மற்றும் MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர்கள் உள்ளிட்ட நவீன ராணுவ தளவாடங்கள் இந்தியாவுக்கு வாங்கப்படும். இதையடுத்து அங்கு செய்தியாளர்களை சந்தித்த அதிபர் டிரம்ப் பாதுகாப்புத் துறையில் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே உறவை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். ஜனநாயகம், சட்டம் ஆகிய இரண்டிலும் இரு நாடுகளும் ஒத்துப்போவதாக கூறிய டிரம்ப் பயங்கரவாதத்தை ஒழிப்பதில் இந்தியாவுடன் இணைந்து பணியாற்றப் போவதாக உறுதியளித்தார். Today we expanded our defense cooperation with agreements for India to purchase more than $3 billion of advanced American military equipment, including Apache and MH-60 Romeo helicopters, the finest in the world. In our discussions, Prime Minister Modi and I affirmed our two countries' commitment to protecting our citizens from radical Islamic terrorism. In this effort, the United States is also working productively with Pakistan to confront terrorists who operate on its soil. Together, the Prime Minister and I are revitalizing the Quad initiative with the United States, India, Australia and Japan. இதைத் தொடர்ந்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் டிரம்புடன் வர்த்தகத் துறையில் முக்கிய பேச்சு நடத்தியதாகவும் விரைவில் நல்ல முடிவு எட்டப்படும் என்றும் கூறினார். பாதுகாப்பு, எரிசக்தி, வணிகம், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து டிரம்புடன் ஆலோசித்ததாக மோடி தெரிவித்தார். होमलैंड सिक्योरिटी पर हुए निर्णय से इस सहयोग को और बल मिलेगा. आतंक के समर्थकों को जिम्मेदार ठहराने के लिए आज हमने अपने प्रयासों को और बढ़ाने का निश्चय किया है. हम एक बड़ी ट्रेड डील के लिए नेगोशिएशन शुरू करने पर भी सहमत हुए हैं. हमें आशा है कि आपसी हित में इसके अच्छे परिणाम निकलेंगे. सिविल एयरक्राफ्ट, डिफेंस और हायर एजुकेशन ले तो पिछले 4-5 सालों में सिर्फ इन 4 सेक्टर्स ने ही भारत अमेरिका के आर्थिक संबंधों में लगभग $70 बिलियन का योगदान किया है. எரிசக்தி துறையில் இந்தியாவுடனான உறவில் அமெரிக்கா முக்கிய பங்காற்றுவதாகவும் கடந்த 4 ஆண்டுகளில் இரு நாடுகளுக்கும் இடையே $20 பில்லியன் அளவிற்கு வர்த்தகம் எட்டப்பட்டதாகவும் பிரதமர் மோடி கூறினார். மேலும் போதைப் பொருள் கடத்தலை தடுப்பதற்கான புதிய வழிமுறைகள் வகுப்பது குறித்து விவாதித்ததாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார்.
இந்த ஆண்டுக்கான தமிழ் மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாதமி விருது திருவண்ணாமலையைச் சேர்ந்த மொழிபெயர்ப்பாளர் KV ஜெயஸ்ரீக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இவரின் நிலம் பூத்து மலர்ந்த நாள் என்ற மொழிபெயர்ப்புக்காக இந்த விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக இவருக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். வேர்களை பற்றி சிந்தித்தால் பச்சையங்களால் படர முடியாது. பறந்தடியும் நேரத்தை அஞ்சினால் கரையான் புற்றில் ஈசல்களுக்கு இறக்கை முளைக்காது என்று விரிகின்றன KV ஜெயஸ்ரீயின் மொழிபெயர்ப்பு வரிகள். மலையாள எழுத்தாளர் மனோஜ் குரூர் எழுதி 2016 ஆண்டு வெளிவந்த நாவலின் தமிழ் மொழிபெயர்ப்பான நிலம் பூத்து மலர்ந்த நாள் என்ற தமிழ் நாவலுக்கு இந்த ஆண்டின் தமிழ் மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. எழுத்தாளருடைய எண்ணம் போலவே எழுத்தாளர் என்ன நினைத்தாரோ அதை மிகச்சரியாக மொழிபெயர்ப்பு செய்திருந்தேன் என்று எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கிறது. தமிழ் மக்களின் வாழ்வை 2000 ஆண்டு சமூக வாழ்வை, அந்த காலத்து வாழ்வை அவர்கள் சொன்ன பசியை வறுமையை சொல்லி சென்றதனால்தான் தமிழில் மிகச்சிறந்த வரவேற்பு பெறப்பட்ட நாவலாக இது இருக்கிறது. பூர்வீகம் கேரளா என்றாலும் பிறந்தது தமிழகம்தான். திருவண்ணாமலையை அடுத்த கொளக்குடி அரசு மேல்நிலைப்பள்ளியில் தமிழ் ஆசிரியராக உள்ள KV ஜெயஸ்ரீ கடந்த 20 ஆண்டுகளாக மொழிபெயர்ப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளவர். 53 வயதாகும் ஜெயஸ்ரீ சிறுகதைகள், பயணக்கட்டுரைகள், கவிதை தொகுப்பு, நாவல் என 13 மொழிபெயர்ப்பு புத்தகங்களை எழுதியுள்ளார். தற்போது எழுதி வரும் மொழிபெயர்ப்பும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த படைப்பு என்கிறார் ஜெயஸ்ரீ. மலையாள எழுத்தாளர் KV மோகன்குமார் அவர் இப்போதைய பள்ளிக்கல்வித்துறை இயக்குநராக இருக்கிறார் கேரள அரசாங்கத்தில். அவர் எழுதிய உஷ்ணராசி என்ற நாவலை நான் மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட 1 வருடமாக அந்த பணியில் இருக்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு நாவலாக அறியப்படுகிறது. கேரளாவின் 100 வருடத்து கம்யூனிச வாழ்வு அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது கூலி அதிகமாக கேட்டு போராடிய மக்களுக்காக கம்யூனிசம் எவ்வாறு சப்போர்ட் பண்ணிச்சு அப்படிங்கிறது தான் அந்த நாவல் சொல்லுது. அந்த நாவலை நான் மொழிபெயர்த்துட்ருக்கேன். அது மிகப்பெரிய ஒரு ஒர்க்காக தான் போயிட்டுருக்கு. எழுத்தாளர் பிரபஞ்சனின் தூண்டுதலில் இவர் எழுதிய இதுதான் என் பெயர் பால் சக்காரியா என்ற நாவல்தான் ஜெயஸ்ரீயின் முதல் நாவல். அந்த நாவல் வெளியீட்டின் போது ராமகிருஷ்ணன் பேசிய நீண்ட உரை தன்னை தொடர்ந்து எழுத தூண்டிய உயிர்ப்புடன் வைத்திருந்த உரை என்று கூறும் ஜெயஸ்ரீ, எழுத்தாளர் ஜெயமோகனின் பரிந்துரைப்படியே மனோஜ் குரூரின் நாவலை எழுதியதாகவும் அதற்கு சாகித்ய விருது அறிவிக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் கூறியுள்ளார். புதிய தலைமுறைக்காக திருவண்ணாமலையிலிருந்து செய்தியாளர் கோவிந்தராஜுலு. திரைப்பட படப்பிடிப்பு தளத்தில் விபத்து நேரிட்டால் சம்பந்தப்பட்ட தயாரிப்பு நிறுவனமே பொறுப்பேற்க வேண்டும் என்று நடிகர் கமல்ஹாசன் தெரிவித்திருக்கிறார். திரைப்பட படப்பிடிப்பு தளத்தில் விபத்து நேரிட்டால் சம்பந்தப்பட்ட தயாரிப்பு நிறுவனமே பொறுப்பேற்க வேண்டும் என நடிகர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். இந்தியன் 2 திரைப்பட படப்பிடிப்பில் நடந்த விபத்து தனக்கு மிகவும் வேதனை அளிப்பதாக படத்தை தயாரிக்கும் லைகா நிறுவனத்திற்கு நடிகர் கமல்ஹாசன் கடிதம் எழுதியுள்ளார். கடந்த 19ஆம் தேதி இரவு இந்தியன் 2 படப்பிடிப்பின் போது விபத்து ஏற்பட்ட சில மீட்டர் தொலைவில்தான் தாம் இருந்ததாக குறிப்பிட்டுள்ள கமல்ஹாசன், நல்வாய்ப்பாக விபத்திலிருந்து தான் உயிர் தப்பியிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு படப்பிடிப்பிலும் ஏராளமானவர்கள் பணிபுரியும் நிலையில் அவர்களின் பாதுகாப்பை தயாரிப்பு நிறுவனமே உறுதி செய்ய வேண்டும் என கமல்ஹாசன் குறிப்பிட்டுள்ளார். படப்பிடிப்பில் பணிபுரியும் கலைஞர்களின் பாதுகாப்பிற்கு தயாரிப்பு குழு எடுத்துள்ள நடவடிக்கைகள், எந்த மாதிரியான காப்பீடு எடுக்கப்பட்டுள்ளது என்பன போன்றவற்றை தான் தெரிந்து கொள்ள விரும்புவதாகவும் கமல் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். பிகில் திரைப்பட வசூல் தொடர்பாக நடிகர் விஜயின் வீடு உள்ளிட்ட இடங்களிலிருந்து வருமான வரித்துறையினர் கைப்பற்றிய ஆவணங்கள் அமலாக்கத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் பிகில் படத்தை தயாரித்த AGS நிறுவனம் அதற்கு கடன் வழங்கிய பைனான்சியர் அன்புச்செழியன், நடிகர் விஜய் ஆகியோருக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரி சோதனை நடைபெற்றது. அப்போது கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை ஆய்வு செய்து சட்டவிரோத பண பரிவர்த்தனை ஏதேனும் நடைபெற்றதா என்பது குறித்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் அடிப்படையில் முகாந்திரம் இருந்தால் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்யும் என கூறப்பட்டுள்ளது. திருப்பூர் அருகே பாரத ஸ்டேட் வங்கியில் நடந்த கொள்ளையில் 500 சவரன் நகைகள், 18.5 லட்சம் ரூபாய் ரொக்கம் காணாமல் போனது காவல்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது. வங்கி நிர்வாகத்தின் அலட்சியமே காரணம் என்று நகை பணத்தை பறிகொடுத்தவர்கள் கண்ணீருடன் குற்றம் சாட்டுகின்றனர்.
திருப்பூர் மாவட்டம் கள்ளிப்பாளையத்தில் ஊருக்கு வெளியே இயங்கி வருகிறது பாரத ஸ்டேட் வங்கி. வார விடுமுறைக்கு பிறகு திங்களன்று காலை வங்கியை திறந்தபோது லாக்கர்கள் உடைக்கப்பட்டு அதிலிருந்த 500 சவரன் நகை, 18.5 லட்சம் ரூபாய் ரொக்கம் அனைத்தும் கொள்ளை போயிருந்தன. விசாரணையில் வங்கியின் பின்புற ஜன்னலை உடைத்து உள்ளே புகுந்த நபர்கள் 31 லாக்கர்களை உடைத்து நகை, பணம் ஆகியவற்றை அள்ளிச் சென்றது தெரியவந்தது. கொள்ளையர்கள் வங்கியிலிருந்த சிசிடிவி கேமராக்களை உடைத்ததோடு ஹார்ட் டிஸ்குகளையும் திருடிச் சென்றுள்ளனர். 3 மாதங்களுக்கு முன்பு இதே வங்கியில் கொள்ளை முயற்சி நடந்ததால் துப்பாக்கி ஏந்திய காவலர் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. தற்போது அந்த பாதுகாப்பு விலக்கப்பட்ட நிலையில் கொள்ளை நடந்துள்ளது. சனி ஞாயிறு லீவுக்குனால தொடர்ந்து ஒரு 2-3 நாள் 4 நாள் 5 நாள் தொடர்ந்து லீவு வந்ததுன்னா அந்த விடுமுறை நாளில் ஒரு செக்யூரிட்டி ஏற்பாடு பண்ணிடுறோங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த எந்த உத்தரவாதிகள் சொன்ன அளவுக்கு எங்கள் நகைக்கு எங்கள் பொருளுக்கு எந்த சேஃப்டியும் இந்த வங்கி பொறுத்தளவு எதுவுமே இல்லைங்க. அதாவது சேஃப்டியான இடத்துல வங்கி அமைச்சிருக்கணும். ஊர் ஒட்டி இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. இதோட 3வது தடவைங்க இந்த வங்கியில் நடந்திருக்கு திருட்டு. ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு சேதம் அதிகமாக இல்லை. இந்த தடவை அதிகமாக போய்ட்டு பிளான் போட்டு வேலை செஞ்சுருக்காங்க. திருட்டு போனதில் என்னோட நகையும் போயிருக்கு. அதில் 60-70 பவுன் போயிடுச்சு. எனக்கு இது வரைக்கும் எந்த ஒரு தகவலும் யாரும் சொல்ல. மேலதிகாரிகள் எனக்கு என்ன நடந்துச்சு, எப்போ திருட்டு போச்சு, இது வரைக்கும் என்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்க, என்ன செக்யூரிட்டி இருக்குது, என்ன அப்படிங்கிறது இது வரைக்கும் யாரும் எந்த ஒரு பதிலும் சொல்லலை. கிட்டத்தட்ட என்னோட லாக்கர் ஃபர்ஸ்ட் லாக்கரில் ஒரு 18 பேர் எடுத்திருக்காங்க. உள்ளே அப்படியே வெட்டி எடுத்திருக்காங்க. கை உள்ளே எவ்வளோ தூரம் போகுமோ அந்த அளவுக்கு வெட்டி எடுத்திருக்காங்க. வங்கியை தொடர்ந்து கண்காணித்து திட்டமிட்டே கொள்ளை நடந்திருப்பதாக காவல்துறையினர் கூறுகின்றனர். கொள்ளையர்களை பிடிக்க திருப்பூர் எஸ்பி திஷா மிட்டல் தலைமையில் 3 டிஎஸ்பிக்கள், 5 ஆய்வாளர்கள் அடங்கிய 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதனிடையே நகைகளை மீட்டுத்தர வலியுறுத்தியும் வங்கி அதிகாரிகள் உரிய பதிலளிக்க வலியுறுத்தியும் நகை, பணத்தை பறிகொடுத்தவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவர்களை காவல்துறையினர் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.